கேட்டதெல்லாம் கிடைக்கும். எஸ்ராவின் புஸ்தகம் 7:6. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அவன் கேட்டதெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அவன் கேட்டதெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. அழகா இருக்கலாம் வார்த்தை. அவன் கேட்டதெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். இதான் விஷயம். எஸ்ராவின் புஸ்தகம் 7:6. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டதெல்லாம் ராஜா கொடுத்தான். அப்போ உலகத்தில் இருக்கிற ராஜா எஸ்ரா கேட்டதெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னா பரலோக ராஜா நமக்கு தராம இருப்பாரா? சொல்லுங்க, தருவார். நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, அதனால சந்தோஷமா சொல்றீங்க. நீங்க நிறைய பேர் பல வருஷமா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனா பெற்றுக்கொள்ளலையே. அவங்களுக்கு தருவாரா? பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன். முதல் வார்த்தை, இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசே நியாய பிரமாணத்திலே தேறினவனாய் இருந்தான். a best person. வேதத்தை கற்கிறதுல, வேதத்தை வாசிக்கிறதுல, வேதத்தை ஆராய்கிறதுல அவன் பெஸ்ட் பர்சனா இருந்தான். அல்லேலூயா வருது. நன்றி. அதாவது கேட்டதெல்லாம் கிடைக்குங்க. எப்படி செஞ்சா எப்படி இருந்தா கிடைக்கும், அதுதான் கேள்வி. அப்ப நீங்க இந்த தலைப்பு கொடுக்கும் பொழுது நீங்க சொன்னா இவ்வளவு வருஷம் எவ்வளவு கேட்டேன், எனக்கு எதுவுமே கிடைக்கலையே ஐயா அப்படி நீங்க இருக்கலாம். எதுவுமே கிடைக்கலன்னா தப்பு அவர் அல்ல. பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நான் எங்கேயோ ஒரு பெரிய கோட்டையை வச்சிருக்கேன், அதுதான் ப்ராப்ளம். அதை சீர் செய்யும் பொழுது நோவாவை பேழையை கட்ட சொல்லிட்டு கீழ் பூச சொல்லுகிறார். ஏன் கீழ் பூச சொல்லுகிறார் அப்படின்னா, அந்த கீழ் பூசலன்னா ஓட்டை ஆயிடும். எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணாருன்னா, நோவா கையால எல்லாத்தையும் செஞ்சாரு இயேசு கிறிஸ்து கர்த்தர். ஆனா ஒண்ணு மட்டும் தன் கையால செஞ்சார். என்னன்னா, கதவை அடைத்தார். அல்லேலூயா. கதவை அடைத்தார். அந்த ஒண்ணு அவர் கையால செஞ்சாரு. அந்த ஒண்ணு அவர் கையால செஞ்சாரு. அவர் கையால செய்யும் பொழுது பேழை தப்பி பிழைத்தது. அப்ப ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கணுங்க. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் அனுமதி கொடுத்துருக்கீங்க? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுப்பதற்கு நீங்க அனுமதிச்சிருக்கிறீங்களா? அதுதான் கேள்வி. எஸ்ராவுக்கு ராஜாவிடம் கேட்டதெல்லாம் கிடைக்குதுன்னா, எஸ்ரா ராஜாவுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறார். எஸ்ரா ராஜாவிடத்துல கேட்கிறார், ராஜா கொடுக்கிறார். நம்ம கேட்கிறோம், கொடுக்கிற வைக்கிறோம், காத்திருக்கிறோமா? இதுதான் கேள்வி. காத்திருக்கிறோமா? காத்திருக்கல. காத்திரு பொறுத்து காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்து காரியத்தை வாய்க்க செய்வார். காத்திருக்க முடியல, பொறுத்திருக்க முடியல, காரியத்தை மட்டும் நான் வாய்க்கணும்னு நினைக்கிறேன். இதனாலதான் நம்ம கேட்டது கிடைக்க மாட்டாங்க. இதனாலதான் நம்ம கேட்டது கிடைக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. கேட்டது கிடைக்க மாட்டேங்குது. இங்க பாருங்க, எஸ்ரா எப்படிப்பட்டவரா இருக்காருன்னு நான் சொல்றேன். எஸ்ராவின் புஸ்தகம் அதே 7:10 வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். இங்க பாருங்க, இருதயம் பக்குவப்பட்டு கொண்டிருந்தது.
இது நம்மளுடைய இருதயம் பக்குவப்பட்டிருக்கா? தேறினவனுடைய இருதயம் பக்குவப்பட்டிருக்கும். ஆண்டவருக்குள்ள வளர்ந்தவனுடைய இருதயம் பக்குவப்பட்டிருக்கும். ஆண்டவருக்குள்ள வளராதவனுடைய இருதயம் பக்குவப்பட்டே இருக்க. நீங்க பக்குவப்பட்டிருக்கோமா? நம்மலாம் சில விஷயங்கள் விட்டு கொடுக்கும் பொழுதுதான் கேட்டது கிடைக்கும். விட்டு கொடுக்கும் போதுதான் கேட்டது கிடைக்கும். விட்டு கொடுக்காம இருந்தா அங்க போராட்டம். சின்ன பசங்க கையில நீங்க ஏதாவது வாங்கி பாருங்க, கேட்டா கொடுக்குறோம், புடுங்கி பாருங்க, அதுங்களுக்கு இருக்கிற பவர் நம்மளை தோக்க வச்சிடும் இல்லையா? அப்ப கர்த்தருக்காக விடக்கூடியவைகளை விடும் பொழுது கேட்கக்கூடியவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்ப இங்க எஸ்ரா என்ன, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலின் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டார். எப்படி எஸ்ரா இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டார் என்றால், நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பா இருங்கள் என்ற வார்த்தை எஸ்ரா வாசித்திருக்க கூடும். அப்போ தான் அன்பா இல்லை அப்படிங்கிற நிலை எஸ்ராவுக்கு உணர்த்தப்பட்டிருக்குமே. ஆனால் அப்படி பைபிள்ல இல்லை, நான் கற்பனையா சொல்றேன். எஸ்ரா அப்படிப்பட்ட நிலையில தான் அன்பில்லாதவனாய் இருக்கிறேன் என்று உணர்ந்த பொழுது தன்னை அன்பு உடையவனாய் மாற்றிக்கொண்டபடியினால, எவன் ஒருவன் அன்பு உடையவனாய், எவன் ஒருவன் ஆவியில பக்குவம் அடைகிறானோ அவனோடு தேவன் இருக்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசே நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதப்பாரனாய் இருந்தான். நான் 100 முறை பைபிளை படிச்சுட்டேங்க, 1000 பேருக்கு நான் சுவிசேஷகராய் நான் இருக்கிறேங்க. அது என்னை நான் கேட்டவைகள் எல்லாம் தருவதற்கு அது எனக்கு உதவி செய்யாது. தேவஜனமே, அழகாய் புரிந்து கொள்ளுங்க. இந்த மாதத்திலே கர்த்தர் சொன்ன ஒரு வாக்கு தத்துவம், நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும். ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். ஆனால் ஆனால் தேறினவனாய் இருக்கிறாயா? தேறினவனாய் இருக்கிறாயா? கண்டிஷன் அப்ளை. நமக்கு ஆசீர்வாதம் வேணும்னும் போது மட்டும் ஈஸியா வேணும்னு நினைக்கிறோம். பட் கண்டிஷன், குற்றால சீசன் வருது. குற்றாலம் போலாமா? திருச்சபை நம்ம எல்லாம் போலாமா? கேட்கிறேன், போலாமா? போலாம். குற்றாலம் போகணும்னு நினைச்சா போயிட முடியுமா? குற்றாலத்துக்குண்டான பிரயாணத்துக்குண்டான எல்லா காரியம் எடுத்து வச்சாதான் குற்றாலம் போக முடியுமா? எல்லாத்தையும் எடுத்து வச்சாரா? இல்லையா? அப்ப ஆசீர்வாதமும் அப்படியே, நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதமும் அப்படியே. ஆசீர்வாதம் வேணும் நினைக்கிறது தவறு கிடையாது, ஆசீர்வாதத்தை நோக்கமா இருக்கிறதும் தவறு கிடையாது. ஆனால் அதை பெற்றுக்கொள்ள முடியாத வாழ்வை வாழ்றதுதான் தவறுன்னு சொல்றேன். இப்ப புரியுதா ஏன் என் ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னு? இங்கே எஸ்ரா கேட்டதெல்லாம் ராஜா கொடுத்தாராம். பரலோக ராஜா நான் கேட்கிறதை கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தம் இல்லை என்பதனால அவர் கொடுப்பதை நிறுத்தி வைத்திருக்கிறார். மறுக்கவில்லை, நிறுத்தி வைத்திருக்கிறார். மறுப்பதற்கும் நிறுத்தி வைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. மறுப்பது என்னன்னா, யாரு நீ, நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறது மறுப்பு. நிறுத்தி வைப்புன்னா, நெல்லு பொறுமையா மாறு, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அந்த குழந்தை கிட்ட இருக்கிற குழந்தை கிட்ட ஓகே ஒரு 500 ரூபா கொடுங்க, ஓகே ஒரு 50 பைசா சாக்லேட் கொடுங்க. எதை வாங்கும்? எதை வாங்கும்? ஏன்? அந்த 1000 ரூபாய் வைத்துக் கொண்டு அந்த பிள்ளை எவ்வளவு சாக்லேட்டை வாங்கலாமே. அந்த பிள்ளைக்கு அந்த ஆசீர்வாதத்தினுடைய அருமை தெரியவில்லை. அதனால அந்த பிள்ளை அதற்கு எது வேணுமோ அதை வாங்கி கொண்டது.
தகப்பன் வைத்திருக்கிற, ராஜா வைத்திருக்கிற ஆசீர்வாதம் தெரியாதபடிக்கு உங்கள் ஆசீர்வாதத்துக்காக தகப்பன் கையிலே போராடி கொண்டிருக்கிறீர்கள். அவர் தடுக்க நினைக்கவில்லை, கொடுக்க நினைக்கிறார். கொடுத்தால் நீ பெற்றுக்கொண்டு வாழ்வடைய மாட்டாய். பக்குவம் வரும் பொழுது, அந்த ஆசீர்வாதத்துக்குரிய நன்மை இன்னதென்று உணரும் பொழுது ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சுய புத்தி மேல் சாராதபடிக்கு தேவ பக்கம் சாயும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அழகா வரும், அழகா வரும், அழகா வரும். ஒரு ராஜா எல்லாத்தையும் கேட்கிறான் அப்படின்னு ஓகேன்னு சொல்றாருன்னா அவனோட ஒரு காரியம் இருந்தது. அவன் தேறினவனாயிருந்தான், அவன் பக்குவப்பட்டவனாயிருந்தான். தேறினவன் தான் பக்குவம் அடைய முடியும். எப்படி சொல்லலாம்? ரெண்டு சின்ன குழந்தைங்க இங்க இருக்கு. ஓகே, அடிச்சுக்கிறாங்க. ஒரு குழந்தைய அடிச்சிருச்சு. இன்னொரு குழந்தை என்ன பண்ணும்? இந்த குழந்தை கிட்ட இருக்கிறத வாங்கிடுச்சு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை, இன்னொரு குழந்தை என்ன பண்ணும்? வாங்கும். ஆனா ரெண்டு கையிலையும் ரெண்டு ஆசீர்வாதம். இந்த கையிலையும், இந்த பிள்ளை கையிலையும் ஒண்ணு இருக்கு, அந்த பிள்ளை கையிலையும் ஒண்ணு இருக்கு. ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோம். ரெண்டு இருக்கு. ஆனா அதுல புடிச்சிட்டு சண்டை போடுறோம் இல்லையா? போடுமா இல்லையா? ஏன்? அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பக்குவம் இல்லை. இப்ப அந்த பிள்ளை ஒரு பிள்ளையை அடிச்சிருச்சுன்னா இந்த பிள்ளை திரும்ப அடிக்கும், பக்குவம் இல்லை. இப்ப அதே பிள்ளை உங்களை வந்து அடிக்குதுன்னு வச்சுக்கீங்களேன், என்ன பண்ணுவீங்க? இங்க கொஞ்சம் அடிங்க, இங்க கொஞ்சம் அடிங்க, அதுக்காக காப்பீங்க. ஏன்? நீங்கள் பக்குவப்பட்டவர்களா இருக்கிறபடியினாலையும், அந்த அடி உங்களுக்கு வலிக்காதுங்கிறபடியினாலையும் அந்த பக்குவம் உங்களுக்கு இருக்கிறது. இப்ப இதுவே உங்க கணவர் உள்ள பொடியும் அடிக்கிறாருன்னு வச்சுக்கீங்களேன், இந்த கணத்தை காமிப்பீங்களா? எது கட்சி கேட்டா பரவாயில்லம்மா, கையை ஓகத்துக்கு முன்னாடி கீழே விழுந்து கிடப்பார் கணவர். பக்குவம் புரியுதா? வயது சின்னவங்களோட வரும் பொழுது பக்குவம் நமக்கு வருது. நம்ம ஒத்த வயதுல இருக்கிறவங்களோட பக்குவம் வரல. ஏட்டிக்கு போட்டி மல்லுக்கு நிற்கிறோம். நம்ம ஒத்த வயது இருக்கிறவங்களோட பக்குவப்பட்டவனா மாறணும்னா வேதத்தை நிதானமாய் தியானம் பண்ணுகிறவர்களாய் இருக்கணும். அப்போதான் நாம் கேட்டதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் பக்குவப்பட்டவர்களாய் உங்கள் கணவரோடு நீங்கள் பக்குவப்பட்டு நீங்கள் எல்லாத்தையும் நன்மையாய் செய்யும் பொழுது, இதை வாங்கித்தாங்களேன்னு கேட்கும்போது அவர்கிட்ட இருந்து தயவு கிடைச்சி வாங்கிக்கப்பான்னு சொல்வார். அப்போ பரலோக தகப்பனிடத்துல நாம் பெற்றுக்கொள்ளணும், நாம் பக்குவப்படணும். முதல் காரியம் தேறினவனாய் இருக்கணும், ரெண்டாவது காரியம் பக்குவப்பட்டவனாய் இருக்கணும். அல்லேலூயா, பக்குவப்பட்டவனாய் இருக்கணும். அதில் இன்னொரு ஒரு காரியம், அழகான ஒரு வார்த்தை பார்க்கலாம். என்ன வார்த்தை சொல்லுதுன்னா, கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. யாருடைய கரம் யார் மேல இருந்தது? கர்த்தருடைய கரம். கர்த்தருடைய கரம் ஒருவன் மேல இருக்குமே என்றால் அவன் கேட்பதெல்லாம் அவனுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இதை இப்படியும் சொல்லலாம், கர்த்தருடைய கரம் இருக்கிறவன் தன் மேல், கர்த்தருடைய கரம் எவன் ஒருவன் மேல் இருக்கிறதோ அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாததை கேட்கவே மாட்டாங்க. இதுதாங்க பக்குவம். கிளாசிக்கா சொல்லலாம், ஒரு விஷயம் வேதத்தை செய்யப்படாதுன்னு சொல்லுது. நீங்க கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்குன்னா அதை நீங்க செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? செய்ய மாட்டீங்க. ஏன்? அவர் கரம் இருக்கிறபடினால பக்குவம் நம்மை வழி நடக்குது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்பொழுதும் பக்குவப்பட்டவர்களா இருக்கணும். அல்லேலூயா. இம்மெச்சூர்டா இருக்கக்கூடாது, மெச்சூர்டா இருக்கணும். அதுதான் இம்மெச்சூர் நம்மள பக்குவத்திலிருந்து விலகிடும். மெச்சூர்டா கடந்து போகிறவர்களா இருக்கணும். எதையும் கன்சிடர் பண்ணவே கூடாது. இம்மெச்சூர் பண்ற காரியத்துக்கு கன்சிடரே பண்ணணும், தாண்டி போயிடும். அங்கே அவனுடைய கரம், அவன் தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்தபடினால அவன் கேட்டதெல்லாம் இறைவன் கொடுத்தார். இப்ப இந்த மாதத்திலே இந்நாள் வரை
நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்காம இருக்கலாம். ஆனா இப்பொழுது நீங்கள் தேறினவர்களாய் மாறுகிறபடியினால, மாற எண்ணுகிறபடியினால, ராஜாவுடைய கரம் உங்கள் மேல் வருகிறபடியினால நீங்கள் கேட்கிறதெல்லாம் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு அருளப்படும். இந்நாள் வரை நீங்கள் கேட்டது வேறே, அது அருளப்படவில்லை. ஏனென்றால் அவர் கரம் உங்கள் மேலே இல்லை. ஏனென்றால் முதலாவது நீங்கள் தேறினவர்களாக இல்லை, ரெண்டாவது பக்குவப்பட்டவர்களாக இல்லை, மூணாவது அவர் கரம் உங்கள் மேலே இல்லை. அதனால் நீங்கள் கேட்டது கிடைக்கல. இதுதான் உங்களுடைய இத்தனை நாள் நெடுநாளுக்கு உண்டான விடை. நான் ஜெபிச்சு எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, 100 ஜெபம் பண்ணுறேன் ஆனால் எனக்கு 10 தான் கிடைக்கிது, மிச்சம் 90 கிடைக்கலையேங்கிற வேதனையோடு இருக்கிற தேவஜனமே, அழகாய் தெளிவாய் கேளுங்கள். நீங்கள் தேறினவர்களாய் முதலாவது உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். தேறினவர்னா, ஐயா எனக்கு படிப்பறிவே இல்லை, நான் எப்படியா தேறுவேன், எனக்கு வேதத்தையே வாசிக்க முடியாதா? அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு காரியம், விசுவாசத்திலே தேறினவர்களாய் மாறுங்கள். In faith, believe in faith. என் கர்த்தர் செய்ய வல்லவர் விசுவாசத்திலே. அந்த விசுவாசத்தை வைக்கும் பொழுது மனுஷங்களுடைய கைகளை நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு பதிலாக தேவனுடைய கரத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் இருப்பீங்க அம்மா. அப்ப விசுவாசத்தில் தேறினவர்களாய், அல்லேலூயா, பக்குவப்பட்ட பிள்ளைகளைப் போல பக்குவப்பட்டவர்கள். அந்த எரிச்சல் இல்லாத குணம் பக்குவப்பட்ட குணமா இருக்கும். கோபம் அடையாத குணம் பக்குவப்பட்ட குணமா இருக்கும். இங்கே அதை பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள. ஒரு தவறு செஞ்சிட்டேன், ஐயோ இது நான் தவறு செஞ்சிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும் சொல்லிட்டு மீண்டும் இறைவனுடைய பாதத்தில் வரும்பொழுது அங்க ஒரு பக்குவம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் இறைவனுடைய பாதத்தில் வரும்பொழுது அங்க ஒரு பக்குவம் வரும். அந்த பக்குவம் வரும்பொழுது இறைவனுடைய கரம் வருங்க. அப்ப உங்க மேல இறைவனுடைய கரம் வந்துருச்சுன்னா நீங்க கேட்டதெல்லாம் உங்களுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? ஒரு செகண்ட் என்னை தெரியுமாய் மாற்றுங்கப்பா. எதுல நம்ம குறைவா இருந்தா கவலை கிடையாதுங்க. நான் நீட்டப்பட்ட கை எங்க நீட்டேன்? மனுஷனுக்கு முன்பாக இல்லையே, என்னை படைத்த தேவனுக்கு முன்பாக. என்னை தேறினவனாய் மாற்றுங்க இயேசு சுவாமி. என்னை பக்குவப்படுத்துங்க இயேசு சுவாமி. தயவாய் கேட்கும், பட்சமாய் வா. இப்போ ஆண்டவர் அழகாய் சொல்றார், என் கரம் ஒன்று இருக்குது. அல்லேலூயா. அந்த கரம் வந்துடுச்சுன்னா நம்ம கேட்கறதெல்லாம் நமக்கு கிடைச்சிடுவாங்க. அவர் கரம் நம்ம மேல இருந்துச்சுன்னா நம்ம வீணான காரியத்தை கேட்கவே மாட்டோம். இதுதான் வித்தியாசம். எது வீணான காரியம்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போறேன். பிள்ளை பிறக்கணும் அப்படிங்கிறது கேட்கறது தவற கிடையாது. இந்த பிள்ளை வெள்ளையா பிறக்கணும், மூக்கு கிளி மூக்கு போல பிறக்கணும், கண்ணு திராட்சை மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு கேட்கறது தான் வீணான காரியம். புரியுதா? புரியுதாங்க? வீணான காரியங்கள் மேலே சார்ந்து கொள்ளக்கூடாது. நான் பார்த்து விரும்புகிறதை பெற்றுக் கொள்வதை காட்டிலும் அவர் என்னை பார்த்து எனக்கு தருகிறதை விரும்புகிறோம்னா மாறிடுச்சு. மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுதான் மெச்சூரிட்டி, அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப இடிந்து போன அலங்கத்தை கட்ட கர்த்தர் ராஜா உனக்கு சகாயம் செய்கிறவராக இருக்கிறார். வாழ்வை இழந்து உன் வாழ்வு இடிந்து போய் இருக்குதா? இன்னைக்கு ராஜா அதை கட்ட உனக்கு சகல உபகாரங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நெகேமியாவின் புத்தகம் 2:2 வாசிங்க. என்னை பார்த்து நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே கொடிய, வேறொன்றும் அல்ல என்றார். நான் முழுவதும் பயந்து அப்படி பாருங்க. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, ராஜா யாரு? அங்க ராஜா யார பார்க்கிறாரு? நெகேமியாவை பார்க்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நெகேமியாவை பார்க்கிறாரு. பார்த்துட்டு நீ எப்ப துக்கமுகத்தோட இருக்கிற?
கேட்கலாம். கேட்டுட்டு நெகேமியாவோட வார்த்தைக்கு அவர் காத்து கொண்டல. கேட்டுட்டு என்ன சொல்றா, நீ வியாதியில இல்ல, மனசுல குழப்பத்தோட இருக்கிற, என்ன வேணும்னு கேட்கிற. ஒரு ராஜா ஒரு மனுஷன்றதை கேட்கிறாருன்னா அந்த ரிலேஷன்ஷிப் எப்படிங்க இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருந்திருக்கும்? சூப்பரா இருந்திருக்கும். ஏன்? அந்த ராஜாவை அனுதினமும் நெகேமியா சந்தித்தவனாய் இருந்திருப்பார். அனுதினமும் நெகேமியாவை சந்தித்தவனாய், சொல்லுங்க, சந்தித்தவனாய், ராஜாவை அனுதினமும் நெகேமியா சந்தித்தவனாய் இருந்தபடினால அங்கே ராஜாவுக்கும் நெகேமியாவுக்கும் ஒரு உறவு உண்டாகுகிறது. அந்த உறவு ராஜாவை நெகேமியாவை சிநேகிக்க வைக்கிறது. இதுதாங்க முக்கியம். சிநேகிக்க வைக்கும் பொழுது அந்த சிநேகத்துக்குரியவன் கேட்கும் பொழுதெல்லாம் சிநேகித்தவன் கொடுப்பான். நீங்களும் நானும் இறைவனை சிநேகத்துக்குள்ளாக கொண்டு வரும் பொழுது நாம் கேட்கிறவைகளை தருகிற ராஜா ஒரு இருக்கிறார். அவர் நாம் சிநேகித்தது நிமித்தம், அவர் நம் மேல் அதிகமாய் வைத்த சிநேகத்தின் நிமித்தம் நாம் கேட்கிறவைகளை தருகிறவராய் இருக்கிறார். அந்த அவர் காஃபி எடுத்துட்டு வரவருங்க, ஒரு திராட்சை ரசத்தை எடுத்துக்கொண்டு போய் குடிக்க தண்ணி கொடுக்கிறவர்னு வச்சுப்போம். இந்த நிலையில இருக்கிறவங்கள நாம என்னைக்காவது மதிச்சிருக்கிறோமா? மதிப்பு தான் கொடுத்துருக்கிறோமா? நேசிச்சு தான் பார்த்துருக்கிறோமா? இல்லை. ஆனா அங்க பாருங்க, ஒரு ராஜா அவன் வேலையாளை நேசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் என்ன பண்றாருன்னா, ஏன்பா இன்னைக்கு வழக்கம் போல தண்ணி திராட்சை ரசம் கொடுக்கலையே, சிரிச்ச முகத்தோட நீ கொடுக்கலையே, என்ன ஆச்சு? வியாதி உனக்கு இல்லையே. அவன் பொய் சொல்லிடக்கூடாதுன்றதுனால எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஏமா கேட்டா உடம்பு சரியில்லை. நம்ம சொல்றோம்ல, உடம்பு நல்லா தான் இருக்கும், மனுஷனுக்கு தெரியாது. ஆனால் ராஜா நெருக்கமாக இருந்தபடினால ராஜா சொல்றாரு, உனக்கு முகம் வாடிதான் இருக்கு, மனக்குழப்பம் தான், என்ன பிரச்சனை சொல்லுன்னு கேட்கிறார். அப்போ அனுதினமும் வாரமும் நான் தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது மனக்குழப்பத்தோடு வருகிறவனா இருக்கிறேன். வியாதி இல்லை, ஆனால் மனக்குழப்பம் இருக்கு. பரலோக ராஜா இன்னைக்கு கேட்கிறார், ஏன் இந்த நாள் வரை நான் வந்தேன், போனேன், அமர்ந்தேன், பாடினேன், சென்றேன் இருந்த நிலையில நீங்கள் தேவன் தான் எனக்கு உயிர் என்கிற அன்போடு சமீபத்திலே மாற்றினபடினால இப்பொழுது உங்களை விசாரிக்கிறார். உன் முகம் ஏன் வாடலாய் இருக்கிறது அன்பு மகனே? உன் முகம் ஏன் வாடலாய் இருக்கிறது அன்பு மகளே? நீ சரீர ரீதியிலே உபாதையில் இல்லை, மனக்குழப்பத்திலே இருக்கிறாய். உனக்கு என்ன வேண்டும் சொல், நான் செய்கிறேன் என்று பரலோக ராஜா என்று கேட்கிறார். இப்போ இதே ராஜா உங்களை கடந்த நாட்களில், கடந்த வருடம், அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா நீங்க என்ன கேட்டிருப்பீங்கன்னா, நான் சிஎம் ஆயிருக்கணும்னு கேட்டிருப்பீங்க உதாரணத்துக்கு. ஏன்? பக்குவம் இல்லாத பிள்ளைகளா இருந்திருப்பீங்க. பக்குவம் இல்லாத பிள்ளைகளா இருந்தபடினால நிறைய காரியத்தை அலப்பி கொண்டு கேட்டிருப்பீங்க. இப்ப பக்குவப்பட்டவர்களாய் நீங்கள் மாறப்பட்டதனால இப்பொழுது ராஜா கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் கேள், நான் உனக்கு அதை தருவேன். இப்ப பாருங்க, 5 வருஷத்துக்கு பக்குவம் இல்லாத இருந்த வேளையில இப்படி ராஜா கேட்டிருந்தாருன்னா நீங்க குழம்பி போய் வேற விதமா கேட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ ராஜா கேட்கிறபடினால, ஆண்டவர் நான் விரும்பி என் பட்சத்தில் வைத்திருக்கிற எல்லா காரியங்களும் என்னை நெருக்காதபடிக்கு, என்னை விரும்பாதபடிக்கு நான் அவைகளை தூக்கி எறிய எனக்கு பெலட்டாங்கன்னு கேட்கக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ள போதா வார்த்தை? பாறைகளை உடைத்து கொண்டு போதா? முட்களை உடைத்து கொண்டு போகிறதா? இருதயத்துக்குள்ளாக நல்ல நிலத்திலே விழுந்த நெல்லாய் இருதயத்துக்குள்ளே போகும் பொழுது அதை பறவைகள் பட்சித்து போடாதபடிக்கு அதை ஆண்டவருடைய வார்த்தையினால் நோவாவுக்கு சொல்லப்பட்ட பொழுது பேழையை சீல் பூசு. அப்பொழுது தேவ வார்த்தை வருகிறது, நான் உனக்கு அக்னிமதிலாய் இருக்கிறேன். இந்த வார்த்தையை உன் இருதயத்தில் வைத்து என்னை அக்னிமதிலாய் நீ வெளில வைக்கும் பொழுது என் வார்த்தை உனக்கு மதுரமாய் இருக்கும். என் வார்த்தை நீ கேட்டதெல்லாம் உனக்கு கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறேங்க. இனி நீங்க இந்த உலகத்துக்குரியவைகளை கேட்கிறவர்களா இராதபடிக்கு பரலோகத்துக்குரியவைகள். அல்லேலூயா, அல்லேலூயா.
திராட்சரசம் எடுத்து கொண்டு வருகிறவருக்கு என்ன வேணும்னு ராஜா கேட்கிறாருன்னா அந்த உறவு எப்படி இருக்கு? அப்போ உங்க உறவு இறைவனிடத்துல இன்னைக்கு எப்படி அம்மா இருக்கிறது சொல்லுங்க. எப்படி இருக்கு ஒரு உறவு? எப்படி இருக்கு? பழக்கடைக்கு போறோம், பழம் வாங்குறோம், டெய்லி அதே கடையில நீங்க பழம் வாங்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு 5 ரூபா கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னா அதெல்லாம் முடியாது. இஷ்டம் தான் வாங்குங்க, இல்லைன்னா போங்க. ஒரு 10 ரூபா கம்மியா நாளைக்கு அதெல்லாம் முடியாது, போங்க. ஒரு 1 ரூபா கம்மி பண்ண மாட்டீங்களா? அதெல்லாம் முடியாது. இது முதல் நாள்ல வரும், 2ஆம் நாள்ல வரும், 3ஆம் நாள்ல வரும். ஆனால் வருடங்கள் போக, மாதங்கள் போக அவர்களோட பழக்கம் வரும் பொழுது என்னம்மா பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை காசு எடுத்துட்டு வரல, நான் போய் வீட்டுக்கு போய் எடுத்து வரேன், அதெல்லாம் போமா என்னமா இருக்கு, 1 கிலோ 100 ரூபா தான், எடுத்துட்டு போயிட்டு அடுத்த வாட்டி வரும்போது தாங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட கடைக்காரங்க சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லியிருக்கிறாங்கல்ல. ஏன்? அந்த கடைகளிலே நீங்க பொருட்கள் வாங்கும் பொழுது அந்த உறவு உண்டாகிறது இல்லையா? அன்பு உண்டாகிறது. அந்த அன்பு இறைவனிடத்துல உண்டாகும்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே உன்னிடமாய் கேட்கிறார், என்னிடத்துல நீ அன்பு வைத்துக் கொள்வாயா? அவர் கேட்கிறது என்னிடத்துல நீ அன்பு வைத்துக் கொள்ள அப்படின்னு சொல்றாரு. நீங்க நான் அன்பு வைத்துக்கிறேன் அப்படின்னு அவர் கேட்டதை நீங்க கொடுக்கும் பொழுது நீங்க கேட்டதை அவர் பின்னாடியே கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயங்கள் களி கூறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப 3 வாசிங்க, 2-3 வாசிங்க. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமா இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியாய் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அல்லேலூயா. 5 வாசிங்க. ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து அடியேனுக்கு ஒரு சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன். அப்பொழுது ராஜஸ்திரீயும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்ன போது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. பாருங்க, அங்க ஒரு கண்டிஷன் வருது. என்ன கண்டிஷன்? நான் ரொம்ப நாள் கழிச்சு வருவேன்னா ராஜா வச்சிருக்க மாட்டார். பிரியமனம் இல்லாமல் அவர் சித்தம் செய்கிறவரா இருக்கிறார். அப்ப அவங்க நெகேமியா கேட்ட எல்லா விஷயத்தையும் கர்த்தர் கொடுத்தவரா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தடுத்த பகுதிகளை நம்ம உள்ள போக வேண்டாம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியம், நான் கேட்டது கிடைக்க வேணும்னா முதல்ல தேவக்கரம் என்னோட இருக்கணும். 2வது நான் எதை கேட்கிறேன் என்கிற ஞானம் எனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர் கண்களிலே எனக்கு தயவு. அதாவது முதல்ல நான் கேட்டது கிடைக்கணும்னா அவர் கரம் இருக்கணும். 2வது நான் கேட்டது கிடைக்கணும்னா அவரோடு என் உறவு இருக்கணும். அல்லேலூயா. அவரோடு உறவு. நீங்க நாள்தோறும் உறவு வைத்துக் கொண்டு இருக்கிறீங்களா? நாள்தோறும் குடும்ப ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா? நாள்தோறும் வேதம் வாசித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? நாள்தோறும் அவர் சொல்லுகிறதை செய்து கொண்டு இருக்கிறீர்களா? அப்ப அவரோட உறவு வைக்கணும். அந்த உறவு வைக்கும் பொழுதுதான் இல்லையா? உறவு வைக்கும் பொழுதுதான் அவரோட அனுதினமும் அவர் பாதத்திலே அமர 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 அமர. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவரோட அமர 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 ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறதா இருக்கிறார். இது 2ம் நடக்குதுன்னு வச்சுக்கீங்களேன். அவர் கருணை என் மேல வந்துருச்சு, அவரோட நான் உறவு வச்சுட்டேன். ஓகே, இது 2 நல்லா நடந்துச்சுன்னா 2 நாளாக 1:7 வாசிங்க. தேவன் சாலொமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சாலொமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய
தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரே பூமியின் தூள் அனைத்தை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். இப்பொழுதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்குவரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உங்களுடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். அல்லேலூயா. அங்க பாருங்க என்ன செய்யறாரு பாருங்க. என் ஜனத்தை நடத்துவதற்கு நீ ஞானத்தை கேட்டபடினால உனக்கு நான் எல்லாவற்றையும் தருவேன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கீங்க, இந்த மாதத்துல முதல் வாரத்துல நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய காரியம், என் தேவன் கேட்டதை தருகிறார். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து தேவன் கேட்டதை தருவார். கேளுங்க. அல்லேலூயா. கேளுங்க. ஆனா ஞானத்தோட கேளுங்க. எது எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது அல்ல, அவருக்கு எது பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ அது. அதுதான் வித்தியாசம். அதனாலதான் சில பேருடைய ஜபத்துக்கு டக்குன்னு பதில் கிடைச்சிச்சு, சில பேருடைய ஜபத்துக்கு டக்குன்னு பதில் கிடைக்காது, டக்குன்னு கிடைக்காது. சில பேருக்கு டக்குன்னு நினைக்கும் போதே நடந்துடும், டக்குன்னு போகும்போதே நடந்துடும், வஸ்திரத்தை தொடும் பொழுதே நடந்துடும். ஏன்? அந்த விசுவாசம், அவரோடு வைத்திருக்கிற உறவு, அவரோடு வைத்திருக்கிற உறவு ஒருவனை உயர்த்துங்க. அவரோட நீங்க ஏன் இன்னைக்கும் நம்ம ஏன் தாழ்மையில இருக்கிறோம்னா அவரோட வைத்துக் கொண்டிருக்கிற உறவு இன்னும் உயரத்துக்கு போக, உன்னதமான ஒரு உயரத்துல இருக்கிறாரு. நீங்க இங்க இருந்து உயரத்துக்கு இந்த இப்போ வெளியில இருக்க பனைமரத்துல மேல ஏறிட்டீங்கன்னா மேல இருந்து பாக்குறவன் சின்னவனா இருப்பான், கீழே இருந்து பாக்குறவங்க பெரியவனா பார்ப்பான். ஏன்? நீங்க உயரத்துக்கு போயிட்டீங்க. அந்த உயரத்துக்கு போகணும்னா அவரோட நடக்க, அவர் கரம் பிடித்து நடக்க 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 பேசிக்கிட்டே போவார். எப்படி பேசிக்கிட்டே போவாரு? என்னப்பா இது கிடைக்கும் நடத்தப்படியா? அப்பா நான் வாங்கி தரேன், அப்பா சம்பளம் நான் வாங்கி தரேன், அப்பா சேலரி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று கூட்டு போய் நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கேட்ட பிள்ளைக்கு மறுப்பு எதுவும் சொல்லாம கையை பிடிச்சி கொண்டு அப்பா கிட்ட காசு இருக்கும். ஏன் வாங்கி தர மாட்டார்னா அந்த வேலையில அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தா அது ஜுரத்தை கொடுத்துரும், அந்த வேலையில அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், அந்த வேலையில அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு காரியம் அதை வாங்கி கொடுத்தா நடந்துடும் அப்பாவுக்கு தெரியும். அதனால அப்பா பக்குவமா பண்ணுவார். எப்படி கொண்டு போவாரு? பக்குவமா பண்ணுவார். இப்போ வந்து அப்பா எனக்கு அந்த பைக்கு வேணும்னு அந்த நடக்க கூட தெரியாத, அதாவது சைக்கிள் ஓட்ட கூட தெரியாத அந்த குட்டி பிள்ளை கேட்கும்னா அப்பா கிட்ட கேட்டுட்டியே செல்லுமே நான் உனக்கு பைக்கு வாங்கி தரேன்னு உலக தகப்பன் எந்த தகப்பனும் செய்ய மாட்டாங்க. உலக தகப்பனுக்கே இந்த ஞானம் இருக்குன்னா பரலோக தகப்பன் ஞானத்தை உண்டு பண்ணுகிற தேவன் அவர் கேட்டதை செய்வார், அவர் வேலையில செய்வார், அவர் செய்யும் வரை காத்திரு பொறுத்து காரியத்தை வாய்ப்பு செய்வார். ரொம்ப பெரியவர், ரொம்ப பெரியவர், கேட்டதை தருகிறார், ஏற்ற வேளையில தருவார். உங்கள் ஜெபத்துக்கு இனி பதில்கள் உருவாகும். ஏன்? நீங்க புரிஞ்சு கொண்டீங்க. தேறினவர்களாய் நீங்கள் மாறும் பொழுது உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டாகும். இல்லைன்னா என்ன ஆயிடும்னா, எப்படி ஆயிடும்னா, தேறினவர்களா இல்லாம நீங்க உங்களுக்கு எல்லாமே குத்துட்டாரு வச்சுக்கீங்களேன். எப்படி தெரியுமா ஆகும்? ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் எல்லாம் கேட்டேன் எனக்கு கிடைச்சிருச்சு, ஏசு கிறிஸ்து நாமத்தில் நான் உனக்கு சாபம் விட்டேன்னா நடந்துடும், ஏசு கிறிஸ்து நாமத்தில் அவன் நாசமாக போனோன்னா நடந்துடும்ன்ற எண்ணம் மதிக்கேடு நம்ம இருதயத்தில் வந்துடும். சபிப்பதற்காக ஜெபத்தை பயன்படுத்துவீங்கன்னா தயவாய் கேட்கிறேன், பச்சமாய் கேட்கிறேன், கை கூப்பி கேட்கிறேன். சபிப்பதற்காக ஜெபம் அல்ல, பிறரை வாழ வைப்பதற்காக தான் ஜெபம். உங்கள் ஜெபத்தில் ஆண்டவர் அவன் எனக்கு இந்த உபாதைகளை பண்ணி கொண்டிருக்கிறான், ஆண்டவர் அவனை இப்படி செய்யும் என்று நீங்கள் கேட்பீங்களா நீங்கள் பக்குவப்படலைன்னு அர்த்தம்.
உங்களுக்கு கொடுமைகளை செய்கிறவனை கண்டு கொள்ளாதபடிக்கு தேவனே என்று துதித்து கொண்டு இருப்பீங்கன்னா நீங்கள் பக்குவப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்கள் பிரச்சனையே நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பீங்கன்னா நீங்கள் பக்குவப்படலைன்னு அர்த்தமா? யாருக்கு தான் தேவையில்லை? நான் எனக்கு வேணுங்கிறத முன்னாடி வச்சிடுறேன், ஆனால் ஆண்டவரை எனக்கு இதை தாருங்கன்னு உபவாசம் பண்ணுறேன். அது நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கவே இல்லை, நீ ஏன் பிடிச்சி தொங்கிட்டு இருக்க? ஐ டிசர்வ் த பெஸ்ட் ஃபார் யூ இன் யுவர் லைஃப். நீ தீர்மானிக்கிற வாழ்க்கை உனக்கு ஒஸ்ட்டாக இருக்கும், நான் கொடுக்குற வாழ்க்கை உனக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ பெஸ்ட்டை பெற்றுக்கொள்ள உனக்கு இப்போ மனசு வரலை, பெஸ்ட்டை பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு இருதயம் வரலை. ஏன்? உனக்கு அது பெஸ்ட்டாக இருக்குது. அதை நீ பிடிச்சு பண்ணா வாழ்க்கை முழுக்க நீ ஒஸ்ட்டாக மாறுவ. அதை பெற்றுக்கொள்வேனா வாழ்க்கை முழுக்க நீ ஒஸ்ட்டாக மாறுவ. தூக்கி அப்பாலே போ சாத்தானேன்னு எட்டி உத, அப்பாலே போ சாத்தானேன்னு தூக்கி அடி. அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும். அவருக்கு பிரியமில்லாத எல்லாமே சத்ரு கொண்டு வருகிறது தான், சத்ரு கொண்டு வருகிறது தான். கேட்காம உங்களுக்கு ஒன்று வருதுன்னு வச்சுக்கிங்களேன், அது உங்களை அழிவுக்கு கொண்டு போகுதுன்னு அர்த்தம். கேட்டு வருதுன்னா, கேட்டு தாமதமாய் வருதுன்னா அது உங்களை நித்திய பாதைக்கு கொண்டு போகிறதுன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்போ தெரியுதா ஏன் என் ஜெபத்துக்கு பாஸ்டர் நான் எத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணேன் தெரியுமா பாஸ்டர்? கேட்குதா? சிரிப்பு தான் வருது. எனக்கு ஏன் பாஸ்டர் இந்த போராட்டம், எனக்கு ஏன் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னா, நிதானம் இல்லாமல் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஒரு இடத்துல நின்று அமைதியாக இருக்கும் பொழுது, ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு ஐயா ஒரு விலை உயர்ந்த வாட்ச் தொலைச்சிட்டார். தொலைச்சிட்டு சொன்னாராம், 10 பசங்கிட்ட சொன்னாராம், வாட்சை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு நான் ப்ரைஸ் தரேன். ஒரே சலசலப்பு. 6 நாள் முழுக்க தேடினாங்களாம், கிடைக்கல. எல்லாரும் போயிட்டாங்களாம். அவரும் போறதுக்கு ரெடி ஆயிட்டாராம். போனதுல ஒரு பையன் திரும்பி வந்து, ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பு தருவீங்களா? அவர் சொன்னாங்க, டேய் காலையிலேருந்து 10 பேர் தேடிக்கிட்டு இருக்கீங்க, தொலைஞ்சி போச்சு, நானும் மனசை தேர்த்திக்கிட்டேன், ஆனால் இன்னைக்கு தேடியும் கிடைக்காது, எப்படியா கிடைக்கும் அப்படின்னு அவர் சொன்னாராம். ஐயா ஒரு வாய்ப்பியா ப்ளீஸ், சரி தேடு அப்படின்னு அந்த இடத்தை திறந்து விட்டான். அப்போ அந்த இடத்தின் மத்தியில் அவன் அமர்ந்து கண்களை மூடி தன்னை அமைதிப்படுத்தி கொண்டான். கொஞ்ச நேரத்தில் எழுந்திரிச்சான், ஒரு இடத்துக்கு போனான், அந்த மணிக்கட்டை வாட்ச் எடுத்தான். அப்போ அந்த ஐயா கேட்டாராம், எப்படி இப்போ கண்டுபிடிச்சது, இதெல்லாம் நம்ம தேடணுமே. அப்போ அவன் சொன்னான், ஐயா சத்தத்துல இது சத்தம் கேட்காம போச்சு, அத்தனை பேருடைய தேடல் சத்தத்துல இந்த சத்தம் கேட்க, இதுக்குன்னு ஒரு சத்தம் இருக்குது, டிக் 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 டிக்னு. இந்த சத்தம் கேட்காம போச்சு ஐயா. யாரும் இல்லை, நான் மட்டும் இல்லை. இந்த சத்தத்தை கேட்கறதுக்காக என் செவியை சாய்ச்சேன். இந்த சத்தம் நான் இங்கே இருக்கேன் சொல்லுச்சு. இயேசுவின் இடத்துல நீ உலகத்துக்குள்ளாக இருந்து இயேசுவே 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 நீ கேட்டுக்கொண்டு இருப்பினா அந்த சத்தம் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும். இது உனக்கு இப்போ இல்லைம்மா, இதை கொடுத்தா நீ அழிஞ்சிடுவ, இந்த மனுஷியை கொடுத்தா நீ அழிஞ்சிடுவ, இந்த பொருளை கொடுத்தா நீ அழிஞ்சிடுவ. அந்த சத்தம் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும், உனக்கு கேட்காது. ஏன்? நீ ஒரு இரைச்சலுக்குள்ளாக இருந்து தேடி கொண்டிருக்கிறாய், உன் வாழ்வை தொலைந்து கொண்டிருக்கிறாய், அவர் கொடுத்த வாழ்வின் சத்தத்தை நீ இழந்து கொண்டிருக்கிறாய். அதற்கு மாறாக உன்னை தனிமையிலே அவரோடு இடைப்படுத்திக் கொண்டு நீ அமைதியாக இருப்பாயானால் அவர் சத்தம் உனக்கு கேட்கும். நீ பேசுகிறது அவருக்கு கேட்கும், அவர் பேசுகிறது உனக்கு கேட்கும். இயேசுவே என்னை ஆசீர்வதி, என் அபிஷேகங்கன்னு நீ கேட்கும் பொழுது, இதோ நான் உனக்கு அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கூட்டி தருகிறேன், சுகமளிக்கக்கூடிய வல்லமையும் தருகிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது அந்த சத்தம் உன்னை நிரப்புகிறதா. இதை எப்படி ஜெபம் பண்ணா எப்படி கேட்டா கிடைக்கும்னு தெரிஞ்சிருச்சுல, வெள்ளத்தோட கிளம்புங்க, கேளுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவருங்க, அவர் கத்து தருகிறவராக இருக்கிறார். நாம தான் என்னவோ ஒரு 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 அவல நிலையில அவரை பார்க்கிறோம். இன்ஃபேக்ட் நாம தான் அவல நிலையில இருக்கணும், நாம தான் அவல நிலையில இருக்கணும். அந்த நிலை
அல்லேலூயா. அந்த நிலை மாறட்டும். ரொம்ப காலியாய் சந்தோஷப்படுறேன். என்னால இப்ப குடிக்க முடிய மாட்டேங்குது. ஏன்? சாட்சி நேரம் 1 hour போயிடுச்சு. சந்தோஷமா இருக்கும். சாட்சி சொல்றது காட்களிலேயே அழுத நாட்கள் இருந்தது. ஆனா இன்னைக்கு ஜீவனுள்ள சாட்சிகள் வந்து பாருங்க, ஆவிக்குரிய சாட்சிகள் வந்து பாருங்க, அதுதாங்க ரியல் சாட்சி. ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருதுல, நான் மாறிட்டேன், என்னை மாத்துறாரு, நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் கூட இயேசு பேசுறாரு, லைஃப் உள்ள ஜீவனுள்ள சாட்சிகள் வருதுல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? அவன் கரம் இருக்கும் பொழுது கேட்டது கிடைக்கும் இல்லையா? அடுத்து என்ன சொன்னோம்? அவரோடு உறவு வைத்துக் கொள்ளும் பொழுது கேட்டது கிடைக்கும். அல்லேலூயா. பக்குவப்படும் பொழுது கேட்டது கிடைக்கும். 4வது, காலியாக இருக்கும் பொழுது கேட்டது கிடைக்கும். காலி ஆகும் பொழுது கேட்டது கிடைக்கும். யோவான் புத்தகம் 2:2 வாசிங்க. அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமைப்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்றாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முன்பு பற்றி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். போதுங்க அம்மா, போதும். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதுல அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் என்னன்னா, விசுவாசத்தை இங்க பார்க்கணும். இயேசுவினுடைய தாயார் அந்த காரியத்தை செய்வதற்கு இயேசுவிடத்துல போனாங்க. வேலை வரலன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? வேலைக்காரன் கேட்டார், அவர் சொல்றதை செய்யுங்கன்னு போயிட்டார். இயேசு என்ன பண்றாரு? 7ல பார்க்கிறோம், அந்த 6 கற்சாடிகளும் காலி ஆகிற வரை காத்து கொண்டிருந்தார். உங்களை ஆசீர்வதிக்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாரா? 6 கற்சாடிகள் உங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த 6 கற்சாடிகளும் நிரப்பப்பட்டதா இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது மதுரமாய் இல்லை. அது வெறுமையாகும் வரை காத்து கொண்டிருக்கிறார். அது என்று வெறுமை ஆகிறதோ அன்று மதுரமாய் அவர் மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். வெறுமையாக்க உங்களை ஒப்பு கொடுங்க. கேட்டது கிடைக்கணும்னா வெறுமையான பாத்திரமாய் மாறணும். என் குல பெருமையோ, என் படிப்பின் பெருமையோ, என் தாளத்தின் பெருமையோ, என் பணப்பெருமையோ எதுவும் இல்லாதபடி, என் ஜப பெருமையோ எதுவும் இல்லாதபடி, அடியே சிறியவன் ஐயா சொல்லுங்க, நான் கேட்கிறேன். இந்த வெறுமை வரும் பொழுது அவர் ஊற்றுவார் பாருங்க, அதே தண்ணீர் தான். ஆனால் அது மதுரமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இதே வாழ்க்கை தான் இப்போ ஒருத்தருக்கு கூட மதுரமா இல்லை. ஆனால் வெறுமை ஆனதுக்கு அப்புறம் இதே வாழ்க்கையில அவர் வார்த்தை என்ற ஜீவ தண்ணீர் வரும் பொழுது இந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்ட நான் அநேகருக்கு ஜீவ வார்த்தையை கொடுக்கிறவனாய் என் வாழ்க்கை மாறிடும். அப்போ சொல்வாங்க, முன்னே இருந்து வாயிலே வந்த வார்த்தை என் இருதயத்தை கிழித்தது, ஆனால் இப்பொழுது வருகிற வார்த்தையோ கிழிந்த இருதயத்தை ஒத்து வைக்கிறதா இருக்கிறது. எங்கே இருந்து பெற்றுக்கொண்டார்? எங்கே வைத்துக் கொண்டிருந்தாய் இந்த நல்ல குணத்தை? ஆமென், அல்லேலூயா. எங்கே வைத்துக் கொண்டிருந்தாய் இந்த நல்ல குணத்தை? நல்லா புரிஞ்சுக்கங்க. உள்ளான மனுஷன் மாறும் பொழுதுதான் கிறிஸ்து உள்ள வருவார். உள்ளான மனுஷன் மாறாத வரைக்கும் கிறிஸ்து உள்ள வர மாட்டார். ஆனா நான் சொல்லிக்கலாம், என் பெயர் இன்னார், நான் இந்த திருச்சபைக்கு போறேன், நான் இப்படியாக்கும் அப்படியாக்கும் சொல்லலாம். இல்லை, அது ஆண்டவர் விரும்புகிறதில்ல. உள்ளான மனுஷன் நம்மை கொண்டு, உங்களை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்ய போறாரம்மா. கடன் வாங்கின கரத்தை கொண்டு கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்ற போறாரம்மா. ஜெபிக்கிறதுக்கு தலையை கொடுத்த உங்களுக்கு பல பேர் தலைகளில் கை வைத்து ஜெபிக்க வைக்க போறாரம்மா. அதுக்கு தாம்மா உங்களை இவ்வளோ உடைச்சிட்டு இருக்காரு. வாழ்வை இழந்த உனக்கு வாழ்வை தருகிறவர்களாய் மாற்ற போறார் ஐயா அம்மா. அதுக்கு தான் ஆண்டவர் இவ்வளோ ட்ரைனிங் கொடுக்கிறார். அது எதுக்கும் இல்லை,
நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவர் நல்லவர். 1 யோவான் 5:14 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். வாசிங்க அதை திரும்ப. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவ்வளவுதாங்க. இதுதாங்க நான் என்ன கேட்டாலும் தருவாருங்கிற தைரியம். இப்போ வருதா? ஆரம்பத்துல இருக்குதா? இப்போ வந்துருச்சா? ஏன்? அவர் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேட்டது கிடைக்கணுங்கிற நம்பிக்கை இல்லாம இருந்த நான் கேட்டுக்கொண்டது கிடைக்கல. ஆனால் அவர் சொன்னது என்ன காரியம்னா, என் கரவு மேல இருந்தா கேட்டது கிடைக்கும். நீ பக்குவப்பட்டவனா இருந்தா கேட்டது கிடைக்கும். அல்லேலூயா. என்னோடு உறவு வைத்துக் கொண்டிருந்தா நீ கேட்டது கிடைக்கும். நான் கேட்க விரும்புகிறதை நீ கேட்பாய், ஆனால் கூட கிடைக்கும். நீ வெறுமையாய் மாறும் பொழுது கேட்டது கிடைக்கும். விசுவாசிக்கும் பொழுது கேட்டது கிடைக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு என்ன சொல்லிட்டாங்க, எப்படி மாத்திட்டாருன்னா, அவர் நாமத்தினாலே நான் எதை கேட்டாலும் அவர் செய்வார் என்கிற தைரியம் எனக்குள்ளாக வந்து விட்டது என்கிற நிலைக்கு என்னை மாற்றினவராய் இருந்துட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை அப்பா, ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆண்டவரே, இந்நாள் வரை கேட்டோம், பதில் வரல. இனி கேட்கிறோம், நிச்சயம் பதில் வரும். ஏனென்றால் எப்படி கேட்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்துட்டீங்கப்பா. எங்களை காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலமாக நல்லது.